இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லாமே என்னோடுதானே. ஏண்டா நாய் கடிச்சு வச்சிருச்சா? இல்ல மைனர், நாளுக்கு நாள் உங்க அழகு கூடிக்கிட்டே வருது. அதான் சினிமாவுக்கு நான் கூட்டி போறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு ஐஸ் வண்டி வண்டியா வைக்கிறேன்? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. இந்த கண்ணை எல்லாம் நம்பி வெளியே தெரியல போயிடாதா, லாரி அடிபட்டு செத்து போயிருவேன். போற முன்னாடி போறேன். கூட்டி இருக்க எனக்கு தெரியாதா? இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலே. இது ஒரு பூட்டு, இத பூட்டி வேற வைக்கிறாங்களா? என்ன பத்த மம்மி, உன் கண்ணுல என்ன தண்ணி? அம்மா. அம்மாவா? ஏ கருத்த புள்ள, இந்த அம்மா விட்டுட்டு எங்கடா கண்ணா போன? நான் ஸ்கூலுக்கு 1ஆம் படிக்க போன மம்மி. மணி அடிச்சுட்டு நானே ஓடியாந்துட்டேன். ஏ ராசா, ஏடா கண்ணா கண்ணுக்குள்ள கருப்பு? எல்லாரும் நான் அழகா இருக்கேன் அழகா இருக்குன்னு கண்ணு வைக்கிறாங்க மம்மி. அதனாலதான் திஷ்டி போட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா, ஏண்டா ராசா இப்படி துரும்ப அழைச்சு போயிட்ட? ஆமா, பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க நல்லா சாப்பிடணும். உனக்கு என்ன வேணும்? பூந்தி வேணுமா, மிட்டாய் வேணுமா, ரொட்டி வேணுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம். வேற என்னடா வேணும்? நீ எதை கேட்டாலும் இந்த அம்மா தர. அந்த மகர் கொடுக்கியா? ஓ இந்தா. நீ கருத்த பள்ளிக்கு தர மாட்டேன்னா செயல் கொடுக்குறியா? அது அப்புறம் அடிக்கலாம், அதோட பெருசு. வளையல் அப்ப நான் வரேன் மம்மி. எங்கடா கண்ண போற? டியூஷன் போறேன் மம்மி. டியூஷனுக்கு பணம் கட்டிட்டியா? இல்ல மம்மி, இருந்தா அவர் சூட்கேஸ் நேரா கொடுங்க. இது வர பைத்தியம்னா இப்படிதான் இருக்கணும். நான் பணத்தை மறந்துட்டேன், அதுவா எடுத்தாந்து கொடுக்க போகுது. பெட்டி நிறைய பணம் இருக்கு. அப்ப நான் வரேன் மம்மி. இல்லடா, என்ன மம்மி என்ன ஏமாத்த பாக்குறியா? பால் குடிச்சாடா? டியூஷனுக்கு போற பிள்ளை பால் குடிக்காம போறிய? சரி மம்மி, நான் குடிச்சிட்டே போறேன். போனால் போகட்டும் போடா, இந்த பொண்டாட்டியாலே நகை போனால் போகட்டும் போடா. அடிச்ச நான் என்னடா பண்றது முடியாண்டி? அந்த 1.25 தலையை என்கிட்ட இருந்து போறதுல இருந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம கையெல்லாம் அரிப்படுக்குதுடா. அதுக்கு நான் கிடைச்சனா முனியாண்டி பாரு, உங்க அண்ணன் சனியாண்டி கூப்பிடுறான். ஏதோ பொண்டாட்டி நகை போன சோகத்துல அடிச்சு விட்டாரு, விடு முனியாண்டி. ஆமா, பைத்தியம் ஏறிச்சு அம்புட்டு நகையை கழட்டி கொடுத்துட்டான். கேட்டா கருத்த புள்ளகிட்ட கொடுத்துட்டாங்கிறான். இந்த ஊர்ல இருக்கிற அம்புட்டு பையனு கருவா நாயாத்தான் இருக்கு. நான் எந்த நாய்கிட்ட போய் கேட்கறதுக்கு முடியாண்டிங்க? மைனரை ரெட்ட வாக்கியா பிள்ளையாருக்கு மொட்டை அடிச்சதா நினைச்சுக்கிட்டு மறந்துருங்க. நாய் குறைச்சா எட்டி பாக்குற வாட்ச்மேன் நாய் நீ. எனக்கு நீ அட்வைஸ் பண்ண. அட்வைஸ் பண்றீங்க. அண்ணனுக்கு சின்ன மைனர், எங்க அண்ணனுக்கு சின்ன மைனர், அண்ணனுக்கு சின்ன மைனர், சின்ன மைனர், சின்ன மைனர், சின்ன மைனர், எங்க அண்ணனுக்கு. எடுத்துக்கடா, என்ன போடுறது எனக்கு பிடிக்காது. அந்த வில்வெட்டு சேர போடு. சரி மேனரே. ஏய், அங்க வேலைக்கார பையன் இருக்காங்க, அங்க போடு. சரி மேனரே. அங்க போடாத, குடி தோண்டி வச்சிருப்பாங்க, இங்க போடு. சரிங்க மேனரே. பாய். ஐயோ சூடா ஒரு பல்ல சாராயம் கொடு. சரிங்க பாய். அப்படியே ஒரு குச்சி கொடு. பல்லு விளக்க குச்சியா? அந்த குச்சி இல்லையா, கலர் குடிக்கும் போது உறிஞ்சி குடிப்பேன், அந்த குச்சி கொடு. ஓ அந்த குச்சியா? சரிங்க, போயிட்டு வா. பாய். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஏன் காசுல தண்ணிய ஊத்து. கையில காசு இல்லாம கலர் தண்ணிய ஊத்தி வச்சுக்கிட்டு சீம சரக்குன்னு பந்தா பண்றாங்களே, அவங்களுக்கு சேர்த்து என் காசுல ஊத்து. யார பாத்தா பந்தா காட்டான்னு சொல்ற பெருச்சாரி மூக்கா. நேற்றுக்கு வந்த போய நீ என் முன்னாலேயே சேர் போட்டு உட்காரியா? டேய், புலி படுத்தாலும் புலிதான், என எந்திரிச்சிருந்தாலும் எரிதாண்டா. என்ன தத்துவம்? இதாண்டா தத்துவம். இல்லன்னா நாங்க ஏத்துவோம். என் பையனை அடிச்சிட்டியா? உன்னுடைய உருட்டலுக்கு மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் பழைய சின்னமணி இல்ல, இப்ப சின்ன மைனர். என்னடா பெரிய நீ மைனர்? மைனர்ல நான் எடுத்துட்டா அதான்டா நீ.
என் ஸ்டேட்டஸ், கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சாதாரண மணி அடிக்கிற வாட்ச்மேன் நீ உன் பொண்ணை கேட்டு இந்த மைனர் மகாதேவன் வந்திருக்கேன். மாப்பிள, என் பொண்ண 2ஆம் தரமா உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பூரண சம்மதம் தான். ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த தாம்பாளத்துல இருக்கிற வாழைப்பழத்துல ஒண்ணு எடுத்துக்கலாமா? அட குரங்கு பிறந்தவனே, எல்லாமே உனக்கு தாண்டா, எடுத்து தின்னு. வாங்க. நான் இருக்கும்போது இன்னொருத்தனை கட்ட விட்டுருவானா? ஒப்பேங்க மேல இருக்காரு. மேல பரிசம் போட்டு வந்து பேசிக்கிறேன். ஏய், இந்த சின்ன மைனரு தன்னுடைய அந்தஸ்து, கௌரவம், லேட்டஸ்ட் இதெல்லாம் விட்டுவிட்டு என்னங்க வாயில ஈப்பு வந்துருச்சுங்க. மாமா, உங்க பொண்ண முதல் தரமா பொண்ணு கட்டு வந்திருக்கேன். சம்மதம் தானே? என்னது கெட்ட நாத்தம் அடிக்குது? இங்க யார குளிக்காம வந்திருக்காங்க? மறந்துட்டு பேசுறாங்க. அவன் தாங்க குளிக்கல. இல்ல, நான் பன்னீர்ல குளிச்சிட்டு வரேன். பன்னீர் என்ன கலர்னு சொல்லு பாப்போம். உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு உனக்கு தெரியாது. இங்க இருக்கிறவங்க யாருக்குமே பன்னீரை பத்தி தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பரவா, நீ மைனர் ஆகிருக்கணும். அதை விடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவன் என்னடா சொல்றது? நம்ம எந்திரிச்சா அந்த தட்டை எடுத்து போய் கல்ல வரைக்கும் வித்துருவான். சின்ன மைனர உங்களுக்கு இல்லாத பொண்ணா கட்டி கொடுத்துட்டா போச்சு. ஆடா பூச்சி அடிச்ச கண்ணா, அதுக்குள்ள கட்சி மாறிட்டியாடா. இப்பதான்டா எனக்கு பொண்ணு தரேன்னு அதுக்குள்ள கண்ட கருவாலைகளை உன் பொண்ணை கொடுக்குறாங்க. இவங்க நாயினியே மரியாதை எடுப்போம். அதை விட கேவலமான வார்த்தையே கிடையாது. அமைதி, அமைதி. ஆமா, இவன் பெரிய ஜட்ஜி. அமைதி சொல்ல வந்துட்டாரு. சொல்றா சீக்கிரம். அதாவது உங்க 2 பேருக்கும் என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு பூரண சம்மதம். எப்படி ஆளுக்கு ஒரு தொடையா பிச்சு கொடுக்க போறியா? அட அது இல்லீங்க, வேற எது இருக்கு? என் பொண்ணுக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம். ஆட 4-5 கேசட்டை வாங்கி போட்டு விடுறா, கேட்கட்டும். ஐயோ, அதுவும் இல்லீங்க. இன்னும் உன் பொண்ணுக்கு எதாண்டா இருக்கு? அதாவது என் பொண்ணுக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம். உங்க 2 பேர்ல யாரு நல்லா பாடுறீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துறேன். போட்டாண்டா ஒரு பாம. பாட்டு போட்டீங்களா சார்? டேய், என்ன ஏத்து போட்டி போட நீ தயாரா? போட்டின்னு வந்துட்டா நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன் அன்னைக்கு மட்டும் உனக்கு கண்ணு தெரியாதா? டேய், போட்டியில சந்திப்பா. சரி, யாரா நம்மளுங்க? நம்ம கொண்டு வந்து பாத்துட்டு தூக்கி அப்போ எனக்கு